பாடகி ஜானகி அம்மா அவங்களோட பேத்திக்காக வச்சுட்டு போயிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சொத்து, இப்ப அவங்க குடும்பத்தார் மத்தியில ஒரு மிகப்பெரிய அதிர்வலைய ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதோட விவரத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பாடகி ஜானகி அம்மாவோட ஃபேமிலிய பொறுத்தவரைக்கும், இவங்களுக்கு ஒரு மகன் இருந்தாரு. அவரு கடந்த ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. இந்த நிலையில இவங்களுடைய மருமகளும், இவங்களுடைய பேத்தியும் தான் கடைசி காலகட்டத்தில ஜானகி அம்மாவ மைசூர்ல பார்த்துக்கிட்டாங்க. இப்ப ரீசென்ட்டா ஜானகி அம்மாவோட இறுதிச் சடங்குல பேத்தி அப்சரா வந்து சிரிச்சுக்கிட்டே பேட்டி குடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சை கிளம்பிச்சு. அதுக்கு அப்சரா அவங்க தரப்புல ரொம்ப காட்டமாவும், ரொம்ப கோவமாவும் ஒரு பதிலடி குடுத்து போஸ்ட் ஒண்ணு ஷேர் பண்ணியிருந்தாங்க. உங்க எல்லாருக்கும் இதுவரைக்கும் தெரியாத ஒரு உண்மைய சொல்றேன். பாட்டி ஜானகிக்கு நாங்க 2 பேத்திங்க. என்னோட அக்கா வர்ஷா. அவ தான் பாட்டி ஜானகிய ரொம்ப பக்கத்துல இருந்து கேர் எடுத்து பார்த்துக்கிட்டா. இப்ப அவ மூலியமா தான் பாட்டிய பார்த்துக்கிற பொறுப்பு எனக்கு கிடைச்சது. ஆனா 2023ஆம் வருஷம் ஆகஸ்ட் மாசம் என் அக்கா வர்ஷா இறந்து போயிட்டா. அதுலயே பாட்டி ரொம்ப நொடிஞ்சு போயிட்டாங்க. என் அக்கா வர்ஷா அப்படியே பாட்டி ஜானகியோட ஜெராக்ஸ் தான். பார்க்கறதுக்கு அச்சு அசலா பாட்டி மாதிரியே இருப்பா. என்னை விட பாட்டி அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணது வர்ஷா கூட தான். வர்ஷா இறந்து போனதுக்கு பிறகு அவங்கள பார்த்துக்கக்கூடிய பொறுப்பை நான் எடுத்துக்கிட்டேன். அந்த அளவுக்கு பொறுப்பா ஒரு பாசமா பார்த்துக்கிட்ட பாட்டி இறந்து போயிட்டாங்கன்னா, நான் எப்படி இறுதிச் சடங்குல சிரிப்பேங்கிற மாதிரி தான் அவங்க கோவத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த நிலையில பொதுவா பாட்டி சொத்தோ, தாத்தா சொத்தோ பேரன்களுக்கோ பேத்திக்கோ போகலாம் அப்படிங்கிறது ஒரு வழிமுறையா இருக்கும் இல்லையா? அந்த வகையில பாடகி ஜானகி அம்மா பல லட்சம் ரூபாய சொத்துக்களா சேர்த்து வைத்து ஒரு பங்களாவெல்லாம் வாங்கி போட்டிருந்தாலும், தான் வந்து கழுத்துல கட்டியிருந்த தாலி தான் கணவர் இறந்து போனதுக்கு பிறகு அந்த தாலியை கழட்டி பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க. இப்ப தன்னோட மறைவுக்கு அப்புறமா தன்னோட தாலி வந்து யார்கிட்ட போகணும், யார்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு ஹிண்டா குடுத்துட்டு போயிருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி அப்சரா அவங்களோட அக்கா, அதாவது பாடகி ஜானகி அம்மாவோட இன்னொரு பேத்தி இறந்து போனாங்கல்ல, அவங்களோட திருமணத்துக்கு அந்த தாலிய வந்து தன்னோட கையால குடுக்கணும். தான் குடும்ப தாலி வந்து அந்த பேத்திக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பிளான் போட்டு திட்டம் போட்டிருக்காங்க. இத பத்தி பல டைம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இத பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா துரதிர்ஷ்டவசமா அந்த பேத்தி இறந்து போனதால அவங்களுக்கு அந்த தாலிய குடுக்க முடியல. இருந்தாலும் அவங்களுடைய மனக்குறைய தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அடுத்ததா என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்கன்னா, வர்ஷாவுக்கு தான் குடுக்க முடியல. அட்லீஸ்ட் அப்சராவுக்காவது என்னோட தாலி போகட்டும். நான் உயிரோட இருந்தாலும் சரி, நான் இறந்து போயிட்டாலும் சரி, அப்சராவுக்கு திருமணம் நடக்கும்போது என்னோட தாலிய என்னோட கையால நான் குடுத்து, அந்த தாலி தான் அப்சரா கழுத்துல ஏறணும் அப்படிங்கிற முடிவுக்கு ஜானகி அம்மா வந்திருக்காங்க. இப்ப அவங்க எதிர்பார்த்தத விட முன்னாடியே அவங்க இறந்து போனதால, அவங்க ஆசைப்பட்ட மாரியே அவங்களோட தாலி, அவங்க வந்து கணவர் இறந்து போனதுக்கு பிறகு பீரோல பத்திரப்படுத்தி வச்சிருந்த அந்த தாலிய தன்னோட மகள் அப்சரா கழுத்துல தான் ஏறணும் அப்படிங்கிறதுல ஜானகி அம்மாவோட மருமகள் ரொம்ப உறுதியா இருக்காங்க. அத பத்தி தான் பொண்ணு, அதாவது ஜானகி அம்மாவோட பேத்திக்கிட்டயுமே அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டாங்களாம். எவ்வளோ சொத்துக்கள் விட்டுட்டு போயிருந்தாலும் தன்னோட பேத்திக்காக பாடகி ஜானகி அம்மா விட்டுட்டு போன ஒரு மிகப்பெரிய சொத்து, அவங்க பல வருஷமா கழுத்துல போட்டிருந்த அந்த தாலி தான். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.